ब्रह्माणं विददाति पूर्वं यो वै वेदाहुं च बृहणोति तस्मै दंह्रदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यो वंश ऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगदं केवलं ज्ञानमूर्तिं त्वन्त्वातीतं गगनशत्रुषं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। 142வது ஸ்லோகம். திருஷ்யம் யத்ருஷ்யதாம் நீத்வாம் ब्रह्माकारेण चिन्तयेत् विद्वान् नित्यसुखे तिष्ठेत् तिया चित्रशपूर्णया। दृश्यं ह्यदृश्यतां नीत्वा ब्रह्माकारेण चिन्तयेत् विद्वान् नित्यसुखे तिष्ठेत् தியா சித்ரசபூர்ணயா. அபரோக்ஷ அனுபூதி. இதில் மொத்தம் முக்கியமாக 4 தலைப்பு. ஃபஸ்ட்டு ஆத்மாவை பற்றிய விசாரம், பிறகு ஜகத் மித்யாங்கிற விசாரம், பிறகு பிராரப்த கர்மம் ஞானிக்கு இல்லை என்ற தலைப்பு, கடைசியில் நிதித்தியாசனம். இந்த நிதித்தியாசனத்தில் 15 சாதனைகளை சொல்லி பதஞ்சலி இந்த 15 சாதனைகளை வேறு மாதிரி சொல்லியிருக்காரு, நான் வேறு மாதிரி சொல்கிறேன்னு சொல்லி அந்த 15 சாதனைகளுக்கு வேறு அர்த்தமெல்லாம் சொன்னார். முடித்த பிறகு நிதித்தியாசத்தினுடைய பெருமை சொன்னார். அதாவது நிதித்தியாசனம் செய்யும் பொழுது வரக்கூடிய தடைகளை கூறி பிறகு பெருமையை சொன்னார். ஒரு 8 விதமான தடைகள் சொன்னார். பிறகு அதனுடைய பெருமை சொல்லும் பொழுது இதுதான் இருக்கிறதுலையே உயர்ந்த லட்சியம், மேலானது, அவனே மூவுலகிலும் வணங்கத்தக்கவன் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெருமைகள் எல்லாம் சொன்னார். கடைசியாக நம்ம போன கிளாஸில் பார்த்தது என்னன்னா, வேதாந்தத்தின் சாரத்தை திருப்பி சொல்லி நிறைவு செய்கிறார். வேதாந்தத்தினுடைய சாரம், அதில் காரிய காரண தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார். முதல்ல காரியத்தை சொல்லி, காரியம் என்ன, நம்ம காட்சிக்கு கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் காரியம், இதை சொல்லி இதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்லி, பிறகு காரியமே இல்லைன்னு சொல்லி, காரியமே இல்லைன்னா காரணமும் இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை விளக்கி, காரிய காரணத்தின் மூலமாக இந்த தத்துவத்தை விளக்கிட்டு 3 சாதனைகள் சொன்னார். மன தூய்மை, விசாரம், சிரவண மனனம், நிதித்தியாசனம். இந்த 3 முக்கியமான சாதனைகள். ஒருவன் ஆன்மீகத்திற்குள் வர வேண்டும் என்றால், வேதாந்த விசாரம் செய்ய வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு மன தூய்மை. அதில் எல்லாம் அடங்கும், பக்தி கர்மயோகம் எல்லாமே வந்துடும். அதில் விவேகம் வைராக்கியம் எல்லாம் பெற்று மன தூய்மை சமதமாதி எல்லாம் பெற்று மன தூய்மை அடைந்த பிறகு சிரவணம் மனனம் என்ற விசாரத்தை செய்து பிறகு நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லிட்டு இந்த காரண காரியத்தெல்லாம் விளக்கினார். விளக்கி கடைசியாக நாம் பார்த்த கருத்து என்னன்னு சொன்னால்,
பிரம்மனை ஒருவன் நினைத்து கொண்டே இருந்தால் அவன் பிரம்மனாகவே ஆகிவிடுவான். குளவி எப்படி புழு குளவியை நினைச்சுக்கிட்டே புழுவா மாறுதோ, அப்படி ஒரு சாதகன் பிரம்ம தத்துவத்தில் ஊறி நான் பிரம்மன் பிரம்மன் என்ற எண்ணம் எப்பொழுதும் இருந்தால் அவன் பிரம்மனாகவே மாறிவிடுகின்றான். அதற்கு அவன் செய்ய வேண்டிய தியானம் எல்லாமே சைதன்ய சொரூபம், அனைத்தும் சைதன்ய சொரூபம் என்பதை தியானிக்க வேண்டும். போன கிளாஸ்ல பார்த்தோம். ஞானியாவன் எப்படி தியானம் செய்யணும்னு சொன்னா, சர்வாத்ம பாவம், எல்லாம் சைதன்ய சொரூபம், இந்த பிரபஞ்சம் அனைத்துமே சைதன்யமான பிரம்மஸ்வரூபம். பிரம்மன் என்ன அர்த்தம்? என்னுடைய சொரூபம். ஆணவத்தில் சொல்ற மாதிரி இந்த உலகமெல்லாம் யாரு? நான் தான். கடவுள் தான் சொல்வார். என்ன சொல்வார்? இந்த உலகமெல்லாம் நான் தான் உலகமாக இருக்கேன்ட்டு. நம்ம என்ன சொல்லுவோம்? ஞானே நான் தான் உலகமாக இருக்கேன். அதாவது என் மீது இந்த உடல் கற்பிக்கப்பட்டுள்ளது, என் மீது இந்த உடல் கற்பிக்கப்பட்டுள்ளது, என் மீது இந்த உலகம் கற்பிக்கப்பட்டுள்ளது. நான் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்கு. கடைசியாக ஓங்கி ஒரு அடி அடிக்கிறது. என்ன அடி தெரியுமா? என் மீது கடவுள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார். இது எப்படி இருக்கு பாருங்க. சொல்ல முடியுமா? ஞானி தான் சொல்லுவான். கடவுளும் பிரம்மனாகிய ஆத்மாவாகிய என்னில் கற்பிக்கப்பட்டுள்ளது. அப்படி இவன் தியானிக்க வேண்டும். சைதன்ய சொரூபமாக இவன் அனைத்தையும் தியானிக்கின்றான். பார்த்தது பார்க்காதது, அறிந்தது அறியாதது எல்லாமே சைதன்யம்தான். இப்ப நம்ம அனுபவிச்ச எல்லாம் சைதன்ய சொரூபம், பிரம்மஸ்வரூபம். எங்கேயோ சொர்க்கத்தை பத்தி சொல்லலாம், நரகத்தை பத்தி சொல்லலாம், பிரம்மலோகம் சொல்லலாம், பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் என்ன? அதுவும் சைதன்ய சொரூபமே. அறிந்தது அறியாதது எல்லாமே. இதை கவனமாக எப்பொழுதும் தியானிக்க வேண்டும். கவனமாகன்னு ஒரு வார்த்தை போட்டார். கவனமாகன்னு என்ன? எல்லாத்தையும் பிரம்மனா இருக்குன்னு சொன்னா விவகாரத்துல அதை அப்ளை பண்ண, விவகார புத்தியிலதே அப்ளை பண்ணணும். எங்க? அறிவுல. விவகாரம் பண்ணும்போது அதாவது அந்தந்த பொருள் தான். சாப்பாடு நம்ம சொல்றோம், சாப்பிடாம பிரம்மார்ப்பணம் சொல்றோம், உணவும் பிரம்மன்னு சொல்றோம். அதுக்காக உணவை சாப்பிடாம இருக்க முடியுமா? எல்லாம் பிரம்மம்னா யார் எப்படி நடக்கணுமோ அவங்க அப்படிதான் நடந்துக்கிறணும். உறவுகள்கிட்ட, மற்றவங்ககிட்ட, அதெல்லாம் விவகாரத்தில் அப்படியே இருக்கணும். நீ புத்திக்குள்ள ஆழ் மனசுல சைதன்யத்தை தவிர எல்லாம் மித்தியாங்கிற புத்தியோட இருக்கணும். வெளி விவகாரத்துல எப்படி இருக்கோ அப்படித்தான் பண்ணணும். கவனமாகன்னு ஒரு வார்த்தையை போட்டார். நான் சொன்ன உடனே எல்லாம் பிரம்மன் பிரம்மன்ட்டு அந்த எப்பயுமே உதாரணம் சொல்லுவோம்ல, புலியும் நாராயணன்னு சொல்லி புளியை போய் கட்டிப்பிடிக்க முடியுமா? அந்த மதம் பிடிச்ச யானையை போய் பிரம்மன் நினச்சிட்டு தூக்கி எரிஞ்சில்ல. அதெல்லாம் உதாரணம் நிறைய பார்த்துருக்கோம். அதனால கவனமாக எல்லாமே இறைவன் என்ற சொரூபத்துடன் தியானம் செய்ய வேண்டும் சொல்லி 141 சொன்னார். இப்போ 142 என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு பெரிய நீங்க ஒரு சாதனை, முக்கியமான சாதனை சொல்றார். அதாவது இந்த உலகத்திலேயே அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும், கண்முள் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்தையும் இவன் பொய் என்று சொல்லி நீக்குகின்றான். என்ன பண்றான்? பொய்ன்னு சொல்லி நீக்குகின்றான். மித்தியாவாக ஆக்குதல், பாதை செய்தல், இந்த உலகை நீக்குதல்ங்கிறார். அனுபவிக்கும் இவ்வுலகை அனுபவிக்கப்படாததாக ஆக்குகின்றான். இந்த உலகத்திலே பெரிய பொய்யன் யாரு தெரியுமா? பெரிய பொய் சொல்றேன் யாரு தெரியுமா? ஞானி தான். ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியறதப்போ இல்லைன்னு சொல்றேப்பா. இத மாதிரி உலகத்துல போய் 2 கண்ணாலையும் பார்த்தேன். எப்படி சொல்றான்? 2 கண்ணாலையும் பார்த்தேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்ங்கிறோம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும். சினிமா பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும். சினிமா பாட்டு தான், ஆனா வரி பாருங்க, அருமையான வரி. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும்,
நீ காணும் காட்சி உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகுங்கிற. ஞானம், அறிவுனா ஞானம்தான். அப்படி இங்க என்ன சொல்றாருன்னா, அனுபவிக்கப்படுகின்ற உலகத்தை பாதை செய்கின்றான், அது இல்லை என்று அறிவில் நீக்குகின்றான். திருஷ்யம் ஹி அதிருஷ்யதாம் நீத்வாங்கிறார். முதல் வரி முதல் வார்த்தை. அனுபவித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்க்கப்படாததாக நீக்கி பாதை செய்கின்றான். சூரியன் உதயத்தில் பார்க்கின்றான். சூரியன் உதயத்திலே எந்திரிக்கிறோம், அனைத்து காரியங்களும் நடக்கின்றது. சூரியன் நகர்வதை பார்க்கின்றான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் சூரியன் நகரவில்லை, சூரியன் நிற்கிறது, பூமிதான் சுற்றுகிறது என்ற அறிவோடு அத்தனை விவகாரத்தையும் பண்றான். பொய்யெழுத விவகாரம் பண்றான். காணல் நீரை பார்த்து கொண்டிருக்கும் போதும் அங்கு நீர் இல்லை என்று பாதை செய்கின்றான். ஒரு இடத்துல பிளாஸ்டிக் பூ இருக்கு, பார்க்குறான், அப்படியே அதில் பனி துளிகள்லாம் அப்படியே அந்த பனி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டில் வச்சுருக்காங்க, அப்படியே வாடாமல் அப்படியே அழகாக அப்படியே பசுமையாக அந்த கலராக பூக்கள்லாம் வந்து பூத்தொட்டி ஒரு செடியில் அழகாக வச்சுருக்காங்க. ஒருத்தர் புதுசாக வீட்டுக்கு வராரு, இந்த பூ வந்து இவ்வளவு என்ன அப்படி பனித்துளியெல்லாம் அப்படியே பறிச்சுட்டு எங்கே வாங்கிட்டு வந்தீங்க, அப்படியே இருக்கே அப்படின்னு தொட்டு பார்க்குறாரு. பார்த்தா என்ன பண்ணுறாரு, அது பிளாஸ்டிக் பூ. மறுநாள் பார்க்கும்போது என்ன நினச்சி பார்ப்பாரு, அப்படி அழகான உண்மையான பூன்னா நினச்சி பார்ப்பாரு. கண்ணுக்கு காட்சி தெரியும், தெரிஞ்சால் என்ன பண்ணுவார், பாதை செஞ்சிருவார். இது பூ அல்ல ரசிப்பார், ஆனால் என்ன நினைப்பாரு, இது பூ அல்ல என்று நினைப்பார். பிறகு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, அப்படி எல்லாவற்றையும் நீக்குவது ஒரு ஸ்டேட்மெண்ட். பஞ்சதசியில் 6வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம் அதான், இந்த உலகத்தை பாதை செய்தல், நீக்குதல். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் அங்கேயும் சொல்றாரு, நீக்கிய பிறகு எது எஞ்சி இருக்கிறது, அவசேஷதக இருக்கிறது என்னது, பிரம்மன் மட்டுமே எஞ்சி இருக்கும். இங்கே நிறைவு செய்கிறார். பிரம்ம காரேன சிந்தையேத்து, பிரம்மஸ்வரூபமாகவே சிந்திக்க வேண்டும். அதை நீக்கிய பிறகு இருப்பது பிரம்மன் மட்டுமே என்று சிந்திக்க வேண்டும். ஒன்றை நீக்க வேண்டும் என்றால் ஆதாரம் தெரிய வேண்டும். அலை இல்லை என்று நீக்க வேண்டும் என்றால் கீழே தண்ணீர் கட்டாயம் தெரியணும், தண்ணீர் இல்லாமல் தெரிய முடியாது. காணல் நீரை நீக்க வேண்டும் என்றால் அங்கே பூமி தெரியணும், பூமி இருக்கு, காணல் நீர் இல்லை, அங்கே அந்த வெப்பத்தினால இருக்குன்னு தெரியணும். ஆதாரம் தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், இந்த பொய்யை நாம நீக்க முடியும். தங்கம் என்ற அறிவு வந்தாத்தான் நகையை நீக்க முடியும், மண் என்ற அறிவு வந்தாத்தான் பானையை நீக்க முடியும். அப்ப என்ன சொல்றாருன்னா, அதை நீக்கிய பிறகு அந்த பிரம்மஸ்வரூபன் மட்டும் எஞ்சி நிற்கும், அதவே தியானிக்க வேண்டும். அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்மன், ஏன் அதை போய் நம்ம தியானிக்கணும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, அதையே நான் நினைக்கணும்னு சொன்னா நினைக்கணும்ப்பா. ஏன்னா நீ எதை விரும்புற, சுகத்தை விரும்புற. எந்த சுகத்தை விரும்புற, நித்தியமான சுகத்தை விரும்புற. அந்த நித்தியமான சுகம் எது, அதுதான் பிரம்மன். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, நித்திய சுகே, நித்தியமான ஆனந்த சுரூபமானது அந்த பிரம்மன். அதை நீ தியானித்து அதிலேயே மூழ்கும் பொழுது நீ எப்பொழுதும் ஆனந்த சுரூபத்தில் இருக்க முடியும். ஆகவே அதனுடைய சுரூபத்தை சொல்றார், நித்திய சுகே, எப்பொழுதும். மற்ற சுகம்லாம் எப்படி, அனித்திய சுகம், இது ஒன்றே நித்திய சுகம்ங்கிறார். சரி, இந்த ஞானம் அடைந்தா என்ன பலன்கிறத அடுத்து சொல்றாரு. 2வது வரி, வித்வான் நித்திய சுகே அப்படின்னு சொல்லிட்டாரு. பிறகு திஷ்டே தியா சித் ரச பூர்ணையா, அதை பிரிச்சோம்னா திஷ்டே தியா சித் ரச பூர்ணையா. அதுல வித்வான் ஒரு வார்த்தை இருக்கு, வித்வான் நித்திய சுகேன்னு இருக்கு. அந்த நித்திய சுகங்கிறத முதல்ல பார்த்துட்டோம். அதாவது நிலையான சுகம், அந்த பிரம்மன், அந்த நிலையான சுகமுடைய பிரம்மத்தை வித்வான் ஞானியானவன் எப்படி பார்க்கிறான்னா, புத்தியினால், தியானா புத்தியினால் சைதன்ய ரசத்தில் நிறைக்கப்பட்டவனாக பார்க்கின்றான். எப்படி பார்க்கிறான், சைதன்ய ரசத்தில் நிறைக்கப்பட்டவனாக பார்க்கின்றான். ஞான பலன் என்ன, அந்த நித்திய சுகம் பிரம்மன், அந்த சொரூபம் பிரம்மஸ்வரூபம், இவனுக்கு என்ன வந்துருது, அந்த நித்திய சுகம் கிடைக்குது. அதோட என்னதுன்னு சொன்னா, சைதன்ய ரசத்தில் எப்பொழுதும் அந்த உணர்வுமயமான பிரம்மன் அப்படிங்கிறதுல பூரணமானவனாக ஆகின்றான், நிறைக்கப்பட்டவனாக ஆகின்றான். இது ஞான பலன். இங்க என்ன சொல்லியிருக்கிறார்னா, முதல்ல இந்த பார்த்துக்கிட்டு இருக்க உலகத்தை பொய்ன்னு நீக்கிறான். பிறகு ஆதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால நீக்கிறான். அது ஆதாரம் எது, பிரம்மன் சத்தியம்ங்கிற ஆதாரம். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது, நித்திய சுகம்,
நிலையான ஆனந்த சொரூபமானது. அதை நினைக்கும் பொழுது இவன் சைதன்ய சொரூபத்தினால் பூரணமானவனாக ஆகின்றான். அதுதான் இருக்கிறதுலே பூரண தத்துவம். சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். திருஷ்யம் ஹிய திருஷ்யதாம் ஹி நீத்வா. திருஷ்யம் ஹி அதிருஷ்யம், அதிருஷ்யதான் பிரிக்கணும். திருஷ்யம் ஹி அதிருஷ்யதாம் நீத்வா. அதாவது திருஷ்யம் ஹீன்னா பார்த்து கொண்டிருக்கும் இவ்வுலகத்தையே நீத்வா நீக்கி. எப்படி நீக்கிறான்? பார்க்கப்படாததாக, அதிருஷ்யதாம் ஹி அதிருஷ்யதாம் பார்க்கப்படாததாக, நீத்வான்னா நீக்கி. பார்த்து கொண்டிருக்கும் இவ்வுலகத்தையே பார்க்கப்படாததாக நீக்கி. அது அடுத்த வார்த்தை பிரம்ம காரேன சிந்தையேத்து. பிரம்மஸ்வரூபமானதாகவே, பிரம்ம காரேன பிரம்மஸ்வரூபமானதாகவே சிந்தையேத் என்ன வேண்டும். இவன் பிரம்மஸ்வரூபமாகவே என்ன வேண்டும். யாரு? வித்வான். ரெண்டாவது தெரி ஞானி. நித்திய சுகே என்றும் உள்ள சுகே சுகஸ்வரூபமான பிரம்மனில் திஷ்டேத் நிலைத்திருந்து தியா தனது புத்தியில் சித் ரஷா சைதன்ய ரசத்தை பூர்ணையா நிறைந்திருக்கின்றான். சைதன்ய ரசத்தினால அவன் நிறைந்திருக்கு. புத்தி பூரா எப்படி இருக்கு? சைதன்ய சுரூபத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. குறைவில்லாத பூரணமானவனாக ஆகின்றான். நித்திய சுகமுடைய பிரம்மஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பதால் இவன் எப்பொழுதும் பூரணமானவனாக ஆகின்றான். அடுத்த ஸ்லோகம், அடுத்த 3 ஸ்லோகத்தில் 2 ஸ்லோகத்தில் நிறைவு பண்றார். ஏபி தங்கை சமாயுக்தோம் ராஜயோக உதாஹிருதகம் கிஞ்சித் பக்வ கஷாயானாம் கடயோகேன சம்யுதகம். ஏபி தங்கை சமாயுக்தோம் ராஜயோக உதாஹிருதகம் கிஞ்சித் பக்வ கஷாயானாம் கடயோகேன சம்யுதகம். இங்க 143 144 முடிவரை என்ன சொல்றாருன்னா, இந்த நிதித்தியாசனத்திற்கு ஏற்கனவே சொன்னார் 15 சாதனைகள் சொன்னேன். அந்த வார்த்தைகளை எடுத்து வேறு பொருளில் நான் சொன்னேன். பொருளில் சொல்லியிருக்கேன். பொருளில் 15 சாதனைகளை சொல்லியிருக்கேன். அது யாருக்கு சொல்லியிருக்குன்னா எல்லாத்துக்கும் சொல்லலை, பக்குவம் அடைந்தவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. பக்குவம் இல்லாதவங்க இப்போ என்ன பண்ணணும்னா அந்த சாதனையை, நான் சொன்ன சாதனையை செய்யக்கூடாது. பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காரோ அந்த சாதனையத்தையும் செய்யணும். பதஞ்சலி அந்த 15 சாதனைகளுக்கு பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்காரோ அதை யாரு செய்யணும்? பக்குவம் இல்லாதவங்க. ஞானத்தை அடைந்து ஞான நிஷ்டையை அடைய விரும்புகின்றவன் நான் சொன்ன பொருளை செய்யுங்கப்பா. மற்றவங்கள என்ன சொன்னேன்? பதஞ்சலி என்ன சொன்னாரோ அதுபடி செய்யுங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறார். அதனால் முதல் வரியில் பாருங்க, ஏபிகி அங்கைகி சமாயுக்தோ ராஜயோக உதாகிருதக. இந்த 15 அங்கங்களுடன் கூடியது ராஜயோகமாக சொல்லப்பட்டது. இவர் சொன்னதும் இருக்கிறதுலே உயர்ந்த யோகம். யாரு? சங்கரர் சொன்னது. இது பெரிய ராஜயோகம். அந்த 15 அங்கங்களை சொன்னாரு நிதித்தியாசனத்துக்கு. இவர் சொன்ன அர்த்தத்துல செய்யணும். இதெல்லாம் யாருக்கு? நன்கு பக்குவத்தை பெற்று ஞானத்தில் நிலை பெறுவதற்காக. 2வது வரியில் சொல்றாரு, கிஞ்சித் பக்வ கஷாயானாம் கடயோகேன சம்யுதக. கொஞ்சம் மன அழுக்கு இருந்து, கொஞ்சம் மட்டும் மன அழுக்கு போயிருக்கு, கொஞ்சம் சுத்தி இருக்கு, அவங்களுக்கெல்லாம் பதஞ்சலி சொன்ன அவர் சொன்ன யோகம் என்ன? அது கடயோகம். இவர் சொன்னது ராஜயோகம்ங்கிறார். அந்த கடயோகத்தை தான் பின்பற்ற வேண்டும். ஒரு அட்வைஸ் பண்ணி முடிக்கிறார். இங்க ஆரம்ப காலத்துல ஒருத்தர் பக்குவம் ரொம்ப கம்மியா இருக்கார். அவர் தினமும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கார். என்ன, ஒருத்தர் கிளாஸுக்கு கொஞ்சம் வேதாந்தமெல்லாம் படிச்சிருப்பார். எல்லாம் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருப்பா, சும்மா கோயிலே போய் கும்பிடணும் அவசியமெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு அவருக்கு? அவருடைய நிலையில என்ன பண்ணுவாரு? அவர் கோயிலுக்கு போகணும், ஏதோ போய்கிட்டு இருக்காரு, அதையும் கெடுத்தது மாதிரி ஆயிரும். இவர் என்ன பண்ணுவாரு? இவர் தான் ரொம்ப நாளா சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு,
கடவுள் அங்கெங்கனாதபடி எங்கும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதெல்லாம் தப்பாயிரும். காற்று எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா? காற்று எல்லா இடத்துலையும் இருக்கா இல்லையா? காற்றை எங்கே ஃபீல் பண்ணுறோம் நம்ம? ஃபேன் ஓடுனா காற்று அடித்தா தெரியுது. ஆனால் காற்று அடிக்காத நேரம் காற்று இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் ஃபேன் ஓடுனா என்ன தெரியுது? தெரியுது. கடவுள் எங்கேயும் இருந்தாலும் விக்கிரகத்தில் கோயிலில் பிரகாசமாக வெளிப்படுறாரு. அங்கே ஃபீல் பண்ண முடியும், மற்ற இடத்துல ஃபீல் பண்ண முடியாது. நம்ம இங்கே போய் இப்படின்னு கையெடுத்து கும்பிட்றோமா? அங்கே போனோம் என்ன பண்ணுறோம்? தன்னை எரியாமல் சாமி சிலைக்கிட்டப்போ இப்படின்னு கை போயிடுது, நம்மளே எரியாமல் போயிடுது. ஏன்னா அங்கே ஃபீல் பண்ணுறான். அதை ஒரு சினிமா படத்தில் கூட சொல்லுவோம், அந்த காலத்தில் சைக்கிளில் போனால் கூட லைட் வேணும் தெரியுமா? சைக்கிளில் போனால் லைட்டு இல்லாமல் போனால் போலீஸ் பிடிச்சிக்கிடுவான். ஏதோ ஒரு சினிமா படம், ஒரு சிரிப்பு நடிகர் சைக்கிளில் போவான், லைட் இருக்காது, போலீஸ் பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு என்ன லைட் இல்லைம்பான். ஸ்ட்ரீட் லைட் நிறைய எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ லைட் இருக்கும்போது இந்த லைட் எனக்கு எதுக்கும்பான். உடனே அவன் சொல்லுவான், பிசுக்குன்னு காற்றை பிடிங்கி விட்டுறான். யார்? போலீஸு. காற்றை பிடிங்கி விட்டு என்ன சொல்லுவான்னா, என்ன காற்றை பிடிங்க? காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, இது டயருக்குள்ளே இது காற்றை பிடிக்கும். புரியுதுங்களா? அது மாதிரி ஆரம்பத்தில் இருக்கட்டு போய் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காருலாம் சொல்லக்கூடாது. கோயிலில் தான் வெளிப்படுறாரு. கோயிலுக்கு போப்பா, நல்லா சாமி கும்பிடு, நல்லா பிரார்த்தனை பண்ணு. ஏன்னா அங்கே தானே தெரியுது, சாநித்தியம் வருது. என்ன தான் வேதாந்தம் படித்தாலும் அந்த அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது நம்மளை எரியாமல் என்ன பண்ணுறோம்? அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுறோம், கையெடுத்து கும்பிட்றோம், உருகுறோம். அதை சாதாரணமாக இருக்க வேண்டிய நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறணுமே ஒழிய அவங்களுக்கெல்லாம் போய் இந்த இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அவர் நம்ம மற்றவங்களுக்கு தான் இந்த ராஜயோகம், இவர் சொன்ன பதஞ்சலி சொன்ன அர்த்தம் அவங்ககிட்டலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு செய்கிறதுன்னா, இந்த நிதித்தியாசன சாதனையை அவர் சொன்ன 15 சாதனையை நல்ல நிஷ்டையாகிற வரைக்கும் செஞ்சால் போகும். அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கரும்பு சாறு, நம்ம கரும்பை கடிப்போம், சாப்பிடுவோம், அது எவ்வளோ நேரம் மெல்லுவோம்? இந்த சாரை எவ்வளோ நேரம் கரும்பை மெல்லுவோம்? நல்ல சாரெல்லாம் வந்துருச்சுன்னா துப்பிடுவோம். அது மாதிரி நல்ல நிஷ்டையாகிற வரைக்கும் நீ பண்ணு, அதுக்கு பிறகு கட்டாயம் பண்ணணும் இல்லை. பழத்தை புளிகிற, எலுமிச்சம்பழத்தை சாறு புளிகிறது கூட அதில் சாறு விடலாம் புளிஞ்சிடலாம், அதுக்கு பிறகு புளிஞ்சு என்னாங்க? தூக்கி போட்டுருவோமா இல்லையா? அப்படி மிஷினில் கூட பாருங்கள், 3 தடவை 4 தடவை விடுவான், பிறகு என்ன பண்ணுவான்? அதை கீழே தூக்கி போட்டுருவோம். உனக்கு எப்போ உனக்கு அந்த நிலை வருதோ அதுக்கு பிறகு இந்த 15 சாதனைகள்லாம் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது வரைக்கும் நீ செய்யணும், மற்றவங்களுக்கு பதஞ்சலி சொன்ன சாதனையத்தை செய்யணும் அப்படிங்கிறார் இங்கே. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சாதாரண மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அப்படியே விட்டுறணும். பக்குவம் இல்லாதவர்கள் பதஞ்சலி சொன்னதை செய்யணும், மற்ற விஷயங்கள்ல எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கிறணும். நான் பக்குவம் அடைந்து ஞானத்தை அடைந்தவர்கள் ஞான நிஷ்டைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும்னு சொல்லி இந்த 143 சொல்றார். ஏபிகி, இந்த அங்கைகி அங்கங்களுடன், எந்த அங்கங்களுடன்? 15 சொன்னார் பார்த்தீங்களா, அந்த 15 அங்கங்களுடன் சமாயுக்தக கூடி உள்ளது. எது? ராஜயோக, ராஜயோகமாக உதாகிருதக சொல்லப்பட்டது. இந்த 15 அங்கங்களுடன் நான் சொன்னனே, அது ராஜயோகமாக சொல்லியிருக்கேன். உயர்ந்த யோகம் யாருக்கு? அடுத்த வரி சொல்றாரு, பக்குவம் உள்ளவர்களுக்கு. கிஞ்சித், அடுத்த வார்த்தை கிஞ்சித்னா மிக குறைவாக. பக்வ கஷாயானாம், பக்வ கஷாயானாம்னா மன அழுக்கு நீங்கியவர்கள். கொஞ்சம்தான் மன அழுக்கு போயிருக்கு, இன்னும் அழுக்கு நிறைய இருக்கு அவங்களுக்கு. கடயோகேன, கடயோகன பதஞ்சலி சொன்ன அந்த யோகத்தை தான் சம்யுதக பின்பற்ற வேண்டும். பக்குவம் உள்ளவங்களுக்கு நான் இந்த அத்தியாயத்தில் எப்படி சொன்னனோ இந்த அபரோக்ஷ அனுபவத்தில் அதை கடைப்பிடிங்க. பக்குவம் இல்லாதவங்க பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காரோ அதை படைப்பிடிங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 144 நிறைவு செய்கின்றார். அடுத்த ஸ்லோகம், பரிபக்வம் மனோ ஏஷாம் கேவலோயம் சசித்திதக குரு தெய்வத பக்தானாம் சர்வேஷாம் சுலபோ ஜவாத். பரிபக்வம் மனோ ஏஷாம் கேவலோயம் சசித்திதக
குரு தெய்வத பக்தானாம் சர்வேஷாம் சுலபோ ஜவாத். ராஜயோகத்தை யார் பின்பற்றுவது? போன சொல்லியத்துல சொன்னாரு, இங்க திருப்பி சொல்றார். பரிபக்வம் மனோ ஏஷாம், எவர்களது மனமானது பரிபக்குவம் ஆகியுள்ளதோ, பண்பட்டுள்ளதோ, மனப்பக்குவம் அடைந்திருக்கின்றதோ அவர்களுக்கு இது நன்கு தெரியும். பரிபக்குவம் மனோ ஏஷாம், பணபக்குவம் ஆகியுள்ளவர்கள். அங்க என்ன சொன்னாரு? மன அழுக்கு குறையா இருக்கிறவங்க எந்த யோகத்தை பின்பற்றணும்? பதஞ்சலி சொன்னதை பின்பற்றணும்னா. நான் சொன்னது ராஜயோகம். அதை யாரு பின்பற்றணும்? இங்கே சொல்றாரு. எவர்களது மனமானது பரிபக்குவம் ஆகியுள்ளதோ அல்லது பண்பட்டுள்ளதோ, மனப்பக்குவம் அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு. மனப்பக்குவம் அடைந்திருக்கு யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தான் தெரியும். நீங்க மனப்பக்குவம் அடைந்து உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுமா? நான் அடைஞ்சது உங்களுக்கு தெரியுமா? இது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவர்கள் இரண்டாவது வார்த்தை அயம் கேவலக, நான் சொன்ன இந்த சாதனையை சித்திதக அவர்களுக்கு பலனை கொடுத்து விடும். நான் 15 சாதனை ராஜயோகமா சொன்னேன். ஆனா பக்குவம் இல்லாதவங்க பதஞ்சலி சொன்னதை கடைப்பிடிக்கணும். ஆனா மனப்பக்குவம் உள்ளவங்க இங்க சொல்றாரு, அவங்க இதை பயன்படுத்தினா அது அவர்களுக்கு என்ன பலனை கொடுக்குமோ கொடுத்து விடும். பக்குவம் இல்லாதவங்களுக்கு இதை பின்பற்றினா பலனை கொடுக்காது, இந்த பலனை அடைய முடியாது அப்படிங்கிறார். +2 படிச்சு முடிச்சவன் டிகிரியில் போய் உக்காந்தான்னு சொன்னா பலன் கிடைக்கும். +2 படிச்சு முடிச்சுட்டு போயிருக்கான், அவன் டிகிரியில் போய் உட்காந்தா அந்த பாடமெல்லாம் புரியும், பலன் கிடைக்கும். அந்த டிகிரிக்கு உண்டான பலன் கிடைக்கும். 9th படித்தவன் 8th படித்தவன் டிகிரியில் உட்காந்தா பலன் கிடைக்குமா? கண்ணும் தெரியாது மூக்கும் தெரியாது, என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியாது, ஏதோ வார்த்தை தான் விழுகும், அவனுக்கு பலன் கிடைக்காது. அது மாதிரி பணப்பக்குவம் உள்ளவர்களுக்கு இது பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிறகு சொல்றாரு, இது யாரு எப்படி செய்யணும்னு சொல்றாரு. எல்லா சாதகர்களுக்கும் ஒரு பொதுவான நியதி ஒன்று சொல்றாரு. குரு தெய்வத பக்தானாம் சர்வேஷாம். இந்த சாதனை எப்படி, நிதித்தியாசன சாதனை எல்லாம் எப்படி வரும், இந்த ஞானமெல்லாம் எப்படி வரும்னு சொன்னா, விரைவா வரணும்னா ஆரம்பத்திலிருந்து அவன் சீக்கிரம் இந்த ஞானத்தை பெற்று இந்த பக்குவத்தெல்லாம் அடைஞ்சு இந்த சாதனையை செய்யணும்னா அதுக்கு அடிப்படை தேவை குரு தெய்வத பக்தானாம் சர்வேஷாம். பக்தி, சிரத்தை, நம்பிக்கை குருவினிடத்தில், இறைவனிடத்தில், கடவுளிடத்திலும் குருவினிடத்திலும் குருவின் வாக்கியத்திலும் நம்பிக்கை இருக்கின்ற எல்லோருக்கும் எப்படி கிடைக்குமா? சுலபக, அதிக கஷ்டம் இல்லாமல், ஜவாத்து, உடனடியாக பலன் கிடைக்கும். கடைசியா ஒரு சாதனை, முக்கியமான சாதனையை சொல்றார். அது ஞானம் அடைஞ்சவனா இருக்கட்டும் அடையாம இருக்கட்டும், அவங்களுக்கு எங்க இருக்கணும்? பக்தி குருவிடம் இருக்கணும், இறைவனிடமும் இருக்க வேண்டும். கடவுளிடம் நம்பிக்கையோடு, குரு வார்த்தையோடு நம்பிக்கையோடு பக்தி சிரத்தையுடையவனாக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் கூட கஷ்டம் இல்லாம போயிருங்கிறார். சுலபகங்கிறார். சுலபக, அதிக கஷ்டம் இல்லாமல், ஜவாத்து, உடனடியாக, சித்திதக, பலன் கிடைக்கும். குருகிட்ட பக்தி இருந்தா தான் அவர் சொல்றத நம்பிக்கை வரும், அவர் சொல்றத கேட்போம், பிறகு அது மனசுக்குள்ள போகும். அவர் என்னத்தையோ சொல்றாரு, நம்மளும் உட்காந்து பொழுது போலன்னு கேட்டுக்கிட்டு இருப்போம்னு சொன்னா எப்படி நமக்கு புரியும்? ஒரு விஷயம் புரியாது. அதனால குருவிட்டே நம்பிக்கை இருக்கணும், கடவுள்கிட்டையும் ஆழமான நம்பிக்கை, பக்தி இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னு என்ன பண்ணுவான்? அவர் என்னத்தையோ உலகமெல்லாம் பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா, இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, என்ன செய்வோம்? நம்மளுக்கு சரிப்பட்டு வரான்ட்டு போயிடுவோம். பொதுவாக அஹிம்சையை பற்றி, வாய்மையை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்க, ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் இன்னைக்கு சரிப்பட்டு வருமா? இந்த காலத்தில் அஹிம்சையெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமா? இந்த காலத்தில் பொய் சொல்லாமல் வாழ முடியும்? இப்படித்தான் நினைப்பாங்க. இல்லை, அதில் ஏதோ தாத்பரியம் இருக்குன்னு சொல்லி நாம் எல்லாம் போனோம்னு சொன்னால் பண்ணணும், குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க.
வகுப்புக்கு போயிட்டு வகுப்பே குறை சொல்லிட்டு வந்துடுவாங்க. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்பிக்கையோடு குருவிடமும் ஈஸ்வரனிடம் பக்தியோடு நம்பிக்கையோடு இருந்தால் நாம் செய்கின்ற இந்த கர்மத்திற்கு பகவான் பலனை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த பக்தி சிரத்தை எல்லாம் ஞானம் அழித்து விடாது. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஞானம் வந்துச்சுன்னா கோயிலுக்கெல்லாம் போக மாட்டான், பக்தியெல்லாம் வராதுங்கிற. அது போல நல்லா பக்தி வரும். அப்படிலாம் கிடையாது. இறைவனிடத்துல பக்தி என்னைக்கும் குறையாது, குருவிடத்திலையும் பக்தி குறையாது. ஞானம் வந்த பிறகு நன்றி கடனுக்காக அந்த குருவிடமும் இறைவனிடம் பக்தி இருக்கும். சர்வேஷாம், யாரெல்லாம் எந்தெந்த சாதனைகள் செய்கிறார்களோ அந்தந்த சாதகர்கள் அனைவருக்கும் இந்த குரு பக்தியும் இறை பக்தியும் இருந்தால் அது சுலபமாக விரைவில் பலனை கொடுக்கும். கடைசி என்ன, ஈஸ்வர பக்தி குரு பக்தி இரண்டும் தான் தேவைங்கிறத இங்க முக்கியமா சொல்றார். நிறைவு என்ன பண்ணிட்டார் கடைசியா, நீ குரு பக்தியோட இறை பக்தியோட இந்த சாதனைகளை நீ தொடர்ந்து செஞ்சேன்னு சொன்னா உனக்கு என்ன பலன் கிடைக்கணுமோ அது சுலபமாக எளிதில் கிடைத்து விடும் சொல்லி இங்க இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். பார்த்துட்டு பிறகு சாரம் பார்க்கலாம். பரிபக்வம் மனோ ஏஷாம், எவர்களது மனமானது பரிபக்குவம் ஆகியுள்ளதோ, பரிபக்குவம் மனோ ஏஷாம்னா எவர்களுடைய மனமானது பரிபக்குவம் ஆகியுள்ளதோ அவர்களுக்கு அயம், இந்த நான் சொன்ன அயம்ங்கிறது எங்க இருக்கு, கேவல அயம், கேவலக அயம் ச சித்திதகன் இருக்கு. அயம்னா இந்த, அதாவது நான் சொன்ன இந்த 15 சாதனைகள் இருக்கு. கேவலக இந்த 15 சாதனைகள் மட்டுமே ச நிச்சயமாக சித்திதக பலனை கொடுத்து விடும். மனம் பரிபக்குவம் விரிஞ்சா நான் சொன்ன சாதனை நிச்சயமா பலன் கொடுத்து விடும். யாருக்கு, அடுத்து சொல்றார் குரு தெய்வதக, மனப்பரிபக்குவம் உள்ளவனுக்கு சொல்லிட்டார். அது எப்படி வரும், குரு தெய்வதக அப்படின்னா குருவினிடமும், தெய்வதகன்னா இறைவனிடமும், குருவினிடமும் இறைவனிடமும், பக்தானாம் பக்தி உள்ள, சர்வேஷாம் அனைவருக்கும், யாருக்கு குரு மேலையும் கடவுள் மேலையும் பக்தி இருக்கோ அவங்க எல்லோருக்கும் மனப்பக்குவம் அடைஞ்சு இந்த 15 சாதனைகளும் பலனை கொடுத்து விடும் அனைவருக்கும். எப்படி கொடுக்கும், சுலபக ஜவாத்து, சுலபகன எளிதில், அந்த பலன் எளிதில், ஜவாத்துன விரைவில், சித்திதகங்கிற இங்கேயும் கிடைத்து விடும், அந்த பலன் விரைவில் கிடைத்து விடும். கடைசி சாதனை என்ன சொல்லிட்டாரு, குரு பக்தி, இறைவனிடமும் குருவினிடமும் நம்பிக்கையுடன் பக்தியுடன் இருக்க வேண்டும். அது என்ன பண்ணுவோம், மனப்பரிபக்குவத்தை கொடுத்து இந்த 15 சாதனைகளுக்கு உண்டான பலனையும் கொடுத்து நம்மளுக்கு சித்தி ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்து விடுகின்றார். இதனுடைய சாரத்தை நம்ம பார்க்கலாம் கொஞ்சம். முதல்ல மங்கள சுலோகம் இறை வழிபாட்டோடு ஆரம்பிச்சு எப்பயுமே எந்த சாஸ்திரமுமே அதுக்கு ஒரு மங்கள சுலோகம் இருக்கும், வழிபாட்டோடு ஆரம்பிக்கிறது. 2வது சுலோகத்துல அனுபந்தக, நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னார். எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது இந்த முகவரை சொல்லுவோம்ல, தலைப்பு செய்தி கடைசியில் மீண்டும் தலைப்பு செய்தின்னு சொல்லுவாங்க. கீதையிலையும் அப்படித்தான் பண்ணியிருக்கார். 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தார், அதே கருத்தை 66வது ஸ்லோகத்தில் முடிப்பார். நான் என்ன சொல்ல போகிறேன்ங்கிறத சொல்லணுங்கிறார். அப்படி என்ன சொன்னார்னா, நான் என்ன செய்ய போகிறேன், யாருக்காக இந்த நூலை எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னார். மோட்சத்திற்காக, ஞானத்தை பெற்று மோட்சத்தை பெற்று நிறைநிலையை அடைவதற்காக, ஜீவன் முக்தியும் விதேக முக்தியும் அடைவதற்காக இந்த நூலை நான் எழுதுகிறேன். யாருக்காக, முமுட்சுக்களுக்காகன்னார். சும்மா எல்லாருக்கும் எழுதிய படிப்பாங்களா, நூல் இருக்கிற யார் படிக்கிறா, யாரு விரும்பி இந்த ஞானத்தை விரும்புகிறாங்களோ அவங்களுக்காகன்னு சொன்னார். எதற்காக, மோட்சத்திற்காக. இப்போ நம்மெல்லாம் படித்து முடிச்சப்பறம் என்ன ஆயிருக்கணும், மோட்சம் அடைஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் அதுக்காகத்தான் எழுதியிருக்காரு. மோட்சத்துக்காக, சத்புருஷர்களுக்காக, முமுட்சுக்களுக்காக, மோட்சம் அடைவதற்காக எழுதினேன்ட்டார். பிறகு 3லிருந்து 9 வரைக்கும் சாதன சதுஷ்டயம். அந்த முமுட்சுக்களுக்கான ஃபஸ்ட்டு சாதனை
விவேகம் வைராக்கியம் முதலான சாதனைகள் சொல்லி சாதன சதுஷ்டய சம்பத்தி சொல்லியிருப்போம். அதுல வைராக்கியத்தை மெயினா சொல்லி பிறகு விவேகத்தை ஆரம்பிச்சார். முதல்ல விவேகத்தை சொல்லி வைராக்கியம் சொல்லுவாங்க. இவர் வைராக்கியத்தை மெயினா சொல்லி அதே முக்கியம், அதை சொல்லி விவேகத்தை ஆரம்பிச்சு இதெல்லாம் ஞானத்திற்கான தகுதிக்காக சொல்லி அங்க வைராக்கியம், விவேகம், சமதமாதி முதலான குணங்கள், முமுட்சுத்துவம் வரைக்கும் அந்த 3லிருந்து 9 வரைக்கும் இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி அழகா சொன்னார். முதல்ல என்ன சொல்லிட்டார்? லட்சியம் மோட்சம் சொல்லிட்டார். தகுதி முமுட்சுக்கு சொல்ல போறேன்னு சொல்லிட்டார். அந்த முமுட்சுக்குனா தகுதியை அடுத்து சொன்னார். அது என்ன? சாதன சதுஷ்டய சம்பத்திக, விவேகம், வைராக்கியம், சமதமாதி முதலான 6 குணங்கள், முமுட்சுத்துவம் சொல்லி அதை ஒரு 3வது ஸ்லோகத்திலிருந்து 9 வரைக்கும் ஒரு 7 ஸ்லோகத்துல அழகா விளக்குனார். பிறகு 10லிருந்து 11 வரைக்கும் இந்த ஞானத்தை விசாரம் செய்துதான் அடைய வேண்டும், வேற எதனாலும் அடைய முடியாது. எப்படி அடையணும்? விசாரம் செஞ்சுதான் அடைய முடியும். நீ ஜபம் பண்ணி எவ்வளவு ஜபம் பண்ணலாம், பக்குவம் வருமே ஒழிய ஞானம் வராது. நீ காட்டுல உட்காந்து தியானம் பண்ணா நிறைய சக்தி வரலாம், அபூர்வமான ஆற்றல் வரலாம், மனப்பக்குவம் வரலாம். ஆனால் ஞானத்தை பெற வேண்டுமானால் விசாரம்தான் வேண்டும். சில பேர் சில தகுதி வந்த உடனே வைராக்கியத்திலே ஒரு சுகம் வந்துடும், பக்தியிலே ஒரு சுகம் வந்துடும், அதிலே விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்காக ரொம்ப கம்பல் பண்ணி சொல்றாரு, நீ அதோட போய் நின்றாத, விசாரத்துக்கு வரணும், விசாரம் செய்தால்தான் முடியும். கிருஷ்ணர் கடவுள் அவதார புருஷர் தானே. ஞானத்துக்கு அவர் என்ன பண்ணாரு? உபதேசம்தான் பண்ணாரு. தலையில கையை வச்சு, அர்ஜுனா நான் தலையில கையை வைக்கிறேன், உனக்கு ஆத்ம ஞானம் வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அப்படி சொன்னாரா அவரு? யாருமே குரு சிஷ்ய விசாரம் தான் இருக்கு. அதை என்ன சொன்னாரு? விசாரத்தை தவிர வேறு மார்க்கம் இல்லைன்னு 10-11 சொல்லிட்டு பிறகு 12-16 வேதாந்த விசாரத்தை சுருக்கமா சொன்னார். நான் யார், இந்த உலகம் எதனிடமிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி உபனிஷத்தின் சாரத்தை சொன்னார். இந்த நான் யார் அப்படின்னு முதல் கேள்வி, பிறகு இந்த உலகம் எதனிடமிருந்து வந்தது. இந்த நான் யாருங்கிறது ஆத்மஸ்வரூபம், இந்த உலகத்தை பற்றிய விசாரம் உலக மித்தியாங்கிற விசாரம். இந்த 2 சொல்லி நான் யாருங்கிறதுக்கு பிறகு என்ன பண்ணாரு? 17லிருந்து 40 வரைக்கும் ஆத்ம அனாத்ம விசாரம். நான் ஆத்மஸ்வரூபம் சத்தியம், என்னிடம் அனாத்மஸ்வரூபம் இருக்கிறது, அது மித்தியா அப்படிங்கிற கருத்தை 2யும் 17லிருந்து 40 வரைக்கும் என்ன சொன்னார் சொன்னா இந்த கருத்தை விசாரம் பண்ணார். அதுல 17லிருந்து 23 வரைக்கும் நான் முதல்ல இந்த உடல் இல்லைங்கிறத நிலைநாட்டினார். ஆத்மான்னு சொல்றதை விட நான் இந்த உடம்பு கிடையாது நிலைநாட்டிட்டு பிறகு 28 வரைக்கும் ஞானஸ்வரூபத்தை சொல்லிட்டு பிறகு என்ன சொன்னார்னு சொன்னா சில யுக்தி சுருதி எல்லாம் சொல்லி நான் ஆத்மஸ்வரூபங்கிற கருத்தையும் நிலைநாட்டினார். 17லிருந்து 40 வரைக்கும் நான் ஆத்மஸ்வரூபம், அனாத்மா நான் அல்ல. சரி, அனாத்மா நான் அல்ல, அனாத்மா என்ன? அது மித்தியா. அடுத்த டாபிக் என்ன பண்ணாரு? அனாத்மா மித்தியா. 41லிருந்து 88 வரைக்கும் அனாத்மா மித்தியா. அனாத்மானா என்ன? இந்த உடம்பு, மனம், புத்தி எல்லாம் அனாத்மா. இது எங்க இருந்து வந்துச்சு? வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதத்திலிருந்து வந்துச்சு. அப்ப இது அனாத்மா மித்தியான்னா இதுவும் மித்தியா, உலகமும் மித்தியா, உடலும் மித்தியா அப்படிங்கிற கருத்தை சுருதி பிரமாணம், யுக்தி பிரமாணம் எல்லாம் சொல்லி 41லிருந்து 88 வரைக்கும் அதை நிலைநாட்டினார். எப்படி ஆத்மா சத்தியம் என்று புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அனாத்மா, இந்த உலகம் மித்தியா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாண்டூக்கிய உபனிஷத் காரிகையில வைதத்திய பிரகரணம்னு சொல்லி அந்த மாண்டூக்கியத்துக்கு அந்த மித்தியாங்கிற கருத்தை நிலைநாட்டுவதற்காக, இந்த உலகம் பொய்யுங்கிறத நிலைநாட்டுறதுக்கு ஒரு அத்தியாயமே எழுதியிருக்கார் கௌடபாதாச்சாரியார். அத்வைதம்ங்கிறதுக்கு ஒரு அத்தியாயம், மித்தியாங்கிறதுக்கு ஒரு அத்தியாயம். மாண்டூக்கியத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது 2 அத்தியாயம். ஒன்று பிரம்மன் ஆத்மா, அத்வைதம்ங்கிறதுக்கு ஒரு அத்தியாயம், அத்வைத பிரகரணம். இந்த உலகம் மித்தியாங்கிறதுக்கு வைதத்திய பிரகரணம். இது 2மே இம்பார்ட்டன்ட். ஆத்மா சத்தியம்னு எப்படி புரிஞ்சுக்கிறது முக்கியமோ அப்படியே அனாத்மா மித்தியா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகமெல்லாம் வெறும் தோற்றம். இந்த உலகத்திற்கு உண்மையிலேயே நம்மை துயரப்படுத்தும் சக்தி இல்லை. அதுக்கு சக்தி இருக்குன்னு இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அந்த சக்தியை நாம தான் அதுக்கு கொடுத்து
துயரப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லி இந்த உலகத்தின் பொய்மையை ரொம்ப விளக்கினார். பிறகு 89லிருந்து 99 வரைக்கும் ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாதன சஷ்டே சம்பத்தி தகுதி, ரெண்டாவது ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா. அந்த அனாத்மா மித்தியாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது தனி ஒரு டாபிக் எடுத்து விசாரம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பண்ணால் ஞானம் வந்துடும். ஞானம் வந்தால் ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்கா இல்லையா? அவனும் கஷ்டப்படுறானேன்னா வெளியே அஞ்ஞானியின் நோக்கில் கஷ்டப்படுறான், உண்மையிலேயே அவனுக்கு மனதளவில் துக்கம் இல்லை, கஷ்டம் அப்படிங்கிறத. பிராரப்த கர்மம் ஞானிக்கும் இல்லை. பொதுவாக பிராரப்த கர்மம் ஞானிக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் அவன் ஞானம் வந்த பிறகு உயிரோடு இருக்கானே, அவனுக்கு உடம்புல நோயெல்லாம் வருதே, நோய் வருது, எல்லாம் வருது, அவனுக்கு உடல் ரீதியான கஷ்டம் எல்லாம் வந்துக்கிட்டு தானே இருக்கு. அப்போ பிராரப்த கர்மம் இருக்கிறதுனால தானே, பிராரப்த கர்மம் முடிஞ்சு வச்சுன்னா செத்து போயிடணும், புரியுதுங்களா? ஆனால் இருக்கிறதுனால என்ன பண்ணுறான், அவனுக்கு பிராரப்த கர்மம் 80 வயசு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, அவனுக்கு 60 வயசுல ஞானம் அடைஞ்சாச்சு, அவன் ஆயுள் 80 வயசு. அப்போ பிராரப்த கர்மம் இருந்தால் தானே அந்த 20 வருஷம் வாழ முடியும். அப்போ ஞானிக்கு பிராரப்த கர்மம் இருக்குன்னு தானே சொல்லணும். அப்படின்னு வந்தா அஞ்ஞானியினுடைய பார்வையில் அந்த பிராரப்த கர்மம் இருக்கு. ஞானியின் பார்வையில் ஏன் இல்லைன்னு சொன்னா, பிராரப்த கர்மத்தினுடைய வேலை என்ன? சுக துக்கத்தை கொடுப்பது. புண்ணிய கர்மம் சுகத்தை கொடுக்கணும், பாப கர்மம் துக்கத்தை கொடுக்கும். இவனுக்கு என்னன்னா சில கஷ்டம் வரும், துக்கம் வராது. அதனுடைய வேலையை அது செய்யலைன்னு அது இருக்குன்னு எப்படி சொல்றது? ஒண்ணு இல்லை அதனால வேலை செய்யலை, இருந்து வேலை செய்யலைன்னா. ஒருத்தனை திட்டவே இல்லை, அவன் பாதிக்கப்படாமல் இருக்கான். இப்போ என்னை யாருமே திட்டலை, என் மனசு கஷ்டமே படலை, புரியுதுங்களா? ஒருத்தன் திட்டுறான், நான் அதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. அப்போ அதை திட்டுறது இருந்தன்னா இல்லாட்டி என்ன? புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுதா? ஒருத்தன் திட்டுறான், என்னை ரொம்ப பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கான், அது என்னை பாதிக்கவே இல்லை, அந்த அட்டாக் இருக்கு, என் காதில் விழுகுது, அவன் எப்படியெல்லாம் நான் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கேன். பிராரப்த கர்மம் அப்படியே அவன் திட்டுறான், அந்த பிராரப்த கர்மம் வேலை செய்யாமல் ஆகிப்போச்சு எனக்கு. அப்போ எனக்கு என்னுடைய நோக்கில் அது எனக்கு பிராரப்தம் இல்லை. வெளியே இருந்து பார்க்குறவங்க பார்ப்பாவன், என்ன பாவம் அவனை போய் இப்படி திட்டுறான் சொல்லுவோமா? வெளியே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் என்ன சொல்லுவான், என்னப்பா அவனை இப்படி திட்டிக்கிட்டு இருக்கான், அவன் என்ன பாவம் பண்ண அவனை போய் திட்டுறான், இவன் என்ன அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அது வேலையை செய்யலை இல்லை. அப்போ இவனுடைய நோக்கில் பிராரப்த கர்மம் இல்லை, வெளியே இருந்து பார்க்குறவனுக்கு பிராரப்த கர்மம் இருக்கு. ஒரு நோய் வந்துருச்சு, வலிக்குது, ராமகிருஷ்ணன் சொல்லுவார், சாப்பிடக்கூட முடியலைம்பாரு. பிறகு ஒரு நேரம் நீங்கள் இத்தனை வாயில சாப்பிட்றல அப்படிம்பாரு. ராமணருக்கு கையில் புற்றுநோய், அவர் என்ன சொல்கிறாரு, வலிக்குதான்னு கேட்டால் ரோலரை வச்சு ஏற்றினா எப்படி வலிக்கும் அப்படி வலிக்குதுங்கிறாரு. ஆனால் அது கஷ்டப்படுறாரான்னா அவ்வளோதான், என்ன பண்ண முடியும், போயிட்டு போகுது. அப்போ அவர்களுடைய நோக்கில் பிராரப்த கர்மம் இல்லை, அவனுக்கு எல்லா கர்மமும் அழிந்து விடுகிறது. சஞ்சிதம் ஆகாமியம் அழிந்துவிடும். பிராரப்த கர்மம் இந்த உடல் இருக்கும் வரை இருக்கும், ஆனால் அந்த பிராரப்த கர்மம் அதுக்கு என்ன வேலையோ அதை செய்யாமல் போய்விடுவதால் அவனுக்கு பிராரப்த கர்மமும் இல்லை. இதெல்லாம் சொல்லி அதனால அவன் என்ன பண்றான், என்னைக்கு ஞானம் கிடைச்சிச்சோ அவன் அன்னைக்கு ஜீவன் முக்தி அடைந்து விடுகின்றான், முழுமையான முக்தி கிடைத்து விடுகின்றது. பிறகு இறந்த பிறகு அவன் மீண்டும் பிறப்பதும் இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்னா, உனக்கு ஞானம் வந்தாலும் இந்த ஞானத்தின் பலனை பெறுவதற்கு நிதித்தியாசனம் என்ற சாதனையை பண்ணணும்னு அடுத்த டாபிக் வந்தார். ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா, ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லை. அதுக்கு முன்னாடி சாதன சஷ்டே சம்பத்தி வரிசையா வருது பாருங்க. தகுதி ஞானம், ஞானத்தில் ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்தியா. அதனுடைய பலன் என்ன, பிராரப்த கர்மமும் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும், நிதித்தியாசனங்கிற சாதனை. அப்படியே அழகாத்தையும் கொண்டு வர்றார். அந்த பெரியவங்களுடைய நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்டராக இருக்கும். இப்போ நிதித்தியாசனத்துக்கு என்ன சொன்னார், இவர் ஒரு விதமான சாதனைகளை சொன்னார். பொய் சொல்லாமல் இருக்கிறது பதஞ்சலியுடைய இது வாய்மை, மௌனம் அப்படிங்கிறதுலாம் அவங்க நோக்கில் வேற சாதனை. இவங்க நோக்கில் எப்படி இருக்கும், வாய்மைன்னு எது சத்தியம்னு சொன்னா இந்த எல்லாமே பிரம்மன் தான் உண்மையிலேயே சத்தியம். பொய் மௌனமா இருக்கிறதுன்னு என்ன அர்த்தம், பிரம்மன் தான் மௌனஸ்வரூபம். அங்க வாயில பேசாம இருக்கிறதே சாதனை. பதஞ்சலி சொன்னதில்ல, இவர் சொன்னதில்ல, அப்படி இல்லை, பிரம்மனே மௌனஸ்வரூபம், அறிவோடு இருக்கிறது மௌனம், அப்படிலாம் இவர் சொல்றாரு. இப்படி 15 சாதனைகளை சொல்லி
மனப்பக்குவம் ஆகியிருந்தால் சங்கரர் கூறிய இந்த அர்த்தத்தை பயன்படுத்த வேண்டும். மனப்பக்குவம் இல்லை என்றால் பதஞ்சலி சொன்ன அர்த்தத்தை பயன்படுத்த வேண்டும். பதஞ்சலி மௌனம் என்பதற்கு பேசாமல் இருப்பதுன்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார்? ஞானம்தான் மௌனம்ட்டார். யாரு? சங்கரர். அப்படி பிரித்து இதை யார் பின்பற்றுவதுன்னு சொன்னா, வாக்கு ஒருத்தன் மௌன விரதம் இருக்கான், பதஞ்சலி சொன்னதுபடி பேச்சை கட்டுப்படுத்துறதுக்கு அப்பப்போ மௌன விரதம் இருந்து பழகிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி அந்த விரதம் தேவையில்லை? இவனுக்கு எப்பயுமே சுபாவமாக வாக்கை கட்டுப்பட்டுற நிலை வந்துருச்சுன்னா மௌன விரதம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு அந்த விதை தேவையே இல்லை. அதனால் இப்படியெல்லாம் சொல்லி இந்த நிதித்தியாசனத்தை இந்த 15 சாதனைகள் நான் சொன்னதைப்படி நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொன்னார். அடுத்த சாதனை என்ன சொன்னார்னா 8 விதமான தடைகள் சொன்னார். அதில் ஒரு தடையெல்லாம் இருக்குது. கஷாயம்னு ஒரு தடை. என்னன்னே தெரியாது, அது பாட்டுக்கு மனசு எங்கேயோ போயிட்டு ஒரு மாதிரியா இருக்கும், காரணமே தெரியாது, அதெல்லாம் அப்படியே விட்டுறணும்னு சொன்னார் கடைசி அதில் சொல்லும் போதெல்லாம். இப்படி அதற்கு 8 விதமான தடைகளை சொல்லி அதைகளிலிருந்து மீள வேண்டும் அப்படின்னு சொன்னார். பிறகு 135 142 வரைக்கும் வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொன்னார். அது ஒரு முக்கியமான டாபிக். காரிய காரணம். காரியம் அறிமுகப்படுத்தி காரியம் உண்மையிலே இல்லை என்று சொல்லி, காரியம் இல்லை என்றால் காரணமும் இல்லை என்று சொல்லி அந்த பிரம்ம தத்துவத்தை விளக்கினார். நகை இருக்கிறது என்று சொல்வது, பிறகு என்ன சொல்றது? நகை இல்லை, தங்கம் தான் இருக்கு. தங்கம் காரணம்னு சொல்வார். நகையே இல்லைன்னா தங்கம் இருக்கு, தங்கத்துக்கு காரணம்ங்கிற வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் படைக்கப்பட்டது, இது காரியம். இந்த உலகம் படைக்கப்பட்டது காரியம். யாரு படைச்சா? கடவுள் படைச்சார். யாரு படைச்சாரு? காரணம் யாரு? கடவுள். இந்த உலகம் படைக்கப்படவே இல்லை, பொய்யா இருக்குன்னா இப்போ படைத்தல்ங்கிறது இல்லையே, படைக்கப்படவே இல்லைன்னா படைத்தவன்கிற ஸ்டேட்டஸ் அவர் கிடையாது. கடவுள் இருப்பாரு, ஆனா படைத்தவர்ங்கிற ஸ்டேட்டஸ் சொல்ல முடியாது. அது மாதிரி காரியத்தை நீக்கும் பொழுது காரணத்துவமும் நீங்கி விடுகிறது, இருப்பது பிரம்மன் மட்டுமே அப்படிங்கிற கருத்தை சொல்லி, பிறகு யாருக்கு இந்த ராஜயோகம், இந்த 15 ராஜயோகம்ங்கிறது பக்குவப்பட்டவர்களுக்கு, பக்குவப்படாதவர்களுக்கு பதஞ்சலி சொன்ன கடயோகம்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி பின்பற்றினால் நம்ம மோட்சத்தை அடையலாம். அதுக்கு முக்கியமான சாதனை குருவிடமும் ஈஸ்வரனிடமும் யாருக்கு பக்தி இருக்கிறதோ அவர்கள் எந்த சாதனையை செய்தாலும் அதனுடைய பலனை அடைந்து மோட்சத்திற்கு வந்து விடுவார்கள் என்று இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்திருக்கிறார். முக்கியமா இந்த அத்தியாயத்தில் பார்த்த டாபிக் மங்கள ஸ்லோகம், இறை வழிபாட்டோட ஆரம்பிச்சார். பிரதிஜை பண்ணார். நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி பிரதிஜை பண்ணார். என்ன பண்ண போறேன்? மோட்சத்தை அடைவதற்காக இதை நான் சொல்றேன். யாருக்கு சொல்ல போறேன்? முமுட்சுக்கு சொல்ல போறேன்னு சொல்லி நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னார். பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்தியை சொன்னார். ஒரு மனிதன் ஆன்மீக சாதனையில் கடைபிடிக்க வேண்டிய சாதனைகளை சுருக்கமாக சொல்லி, அந்த சாதனையை செஞ்சால் ஞானம் வரணும். ஞானத்துக்கு முக்கியமான சாதனை என்ன? விசாரம். விசாரம்ங்கிறது கட்டாயம். எப்படிப்பட்ட விசாரம்? நான் யார், இந்த உலகம்னா என்ன, உலகத்தினுடைய சொரூபம் என்ன, இதெல்லாம் கேள்வி கேட்டு நான் யாருங்கிற கேள்விக்கு சொல்லும் பொழுது ஆத்மாவை பற்றிய விசாரத்தை பண்ணார். ஆத்மா அனாத்ம விசாரம். ஆத்மா சத்தியம்ங்கிறத, அனாத்மா மித்தியாங்கிற கருத்தையும் சுருதி பிரமாணம், பிறகு யுக்தி பிரமாணம், வெறும் வேதத்தில் சொன்னது மட்டும் அதில் சொல்ல, அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கெல்லாம் சொல்லி ஆத்மா சத்தியம்னு ஒரு டாபிக், ஆத்மா அனாத்மா, பிறகு அனாத்மா மித்தியம் உலக மித்தியாங்கிறதுக்கு ஒரு டாபிக் சொன்னார். பிறகு அடுத்த டாபிக் என்ன வந்தார்? அப்படியே வந்த உடனே ஞானிக்கு பிராரப்த கர்மம் இல்லை. பிறகு நிதித்தியாசனத்துக்கு 15 சாதனைகள், அதுக்கு வரக்கூடிய தடைகள், நிதித்தியாசனத்தின் பெருமைகள்லாம் சொன்னார். சொல்லிட்டு பிறகு திருப்பி மீண்டும் என்ன பண்ணார்? விசாரத்துக்கு வந்தார். காரிய காரண விசாரணத்தை சொல்லி நிறைவு செஞ்சு, என்ன பண்ணினாலும் குருவிடமும் இறைவனிடமும் பக்தி வேண்டும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்தார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.